அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பூஞ்செடிகளை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் லென்த் வீடியோ போடலாம், இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நெக்ஸ்ட் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, வேலைக்கீரையை கிட்ட காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2 ஷார்ட்ஸ் போட்டேன், தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேலைக்கீரையை தொடும்போது ஒரு விதமான வாசனை வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேலைக்கீரை வேறு, பூனை மீசைங்கிறது வேறு. அதுவும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பூனை மீசை தான் வேலைக்கீரை அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது, பூனை மீசைங்கிறது வேறு, துளசி டைப் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்துருக்கேன், ஆனால் சரியாக தொட்டுலாம் பார்த்ததில்ல, அதனால் தெரியல. வேலைக்கீரைங்கிறது வேறு, சரிங்களா? அது காரக்குழம்பு வைக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பூனை மீசைங்கிறது வேறு. சரி, வாங்க நம்ம செடிகளெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நாட்டு ரோஸு. இது ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு துளிர்லாம் வருது, மொக்கு வைக்குது அப்படின்னா மெயினாக நம்ம அதுக்கு கொடுக்குற உரங்கள் தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு மண் கலவை ரொம்ப முக்கியம். நான் செம்மண்ணில் தான் எப்பயுமே ரோஜா செடிகள் வைப்பேன். ஏன்னா எங்கள் சைடில் மண் சுத்தமாக சரி கிடையாது. நெக்ஸ்ட்டு பவளமல்லி வாங்கிட்டு வந்தோம். அந்த பவளமல்லி இன்னும் நடலை, ஏன்னா ஓரளவுக்கு மரமாக போகும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நல்ல இடமா செலக்ட் பண்ணி செம்மண்ணை கொட்டி தான் நடணும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பாரிஜாதம். நீங்கள் பார்த்தீங்க, பாரிஜாதம் பதியம் போட்ட வீடியோ எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். அடுத்தது 2 கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன், சரிங்களா? ஒரு கட்டிங் ஜாதி மல்லி, இன்னொரு கட்டிங் செம்பருத்தி. தண்ணீர் விட்டான் கிழங்கு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வீட்டு ஓரத்தில் இட்லி குண்டாம்பூ, இது பிங்க் கலர் பூக்கும். நெக்ஸ்ட்டு கொடமல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். சில ஏரியாவில் இதுக்கு பெரிய குண்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கொடமல்லின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இதோட தண்டு பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், பூக்களும் நல்லா பெருசாக இருக்கும், கொடையாட்டம். அதனால் கொடமல்லின்னு நேம் வச்சுருக்கோம். அடுத்தது ஊசி கனகாம்பரம் எங்கள் அம்மா கொண்டு வந்தாங்க, ஆல்ரெடி ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு காக்கட்டான் செடி இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி அடுக்கு மல்லி, கொடிமல்லி இருந்தது. அடுத்தது சம்மங்கி, கொடிமல்லி சம்மங்கி இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டேன், ஏன்னா கொடியாக போகிறதுனால பூச்சி போட்டுலாம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துட்டேன். அடுத்தது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இதையும் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள் கனகாம்பரம் பாருங்கள். இதெல்லாமே நான் சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தது. இப்போ இங்கே என்னால் இதெல்லாம் பராமரிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஆடு மாடு தொந்தரவுகள் நிறைய இருக்குது, விட்டுடுறாங்க அப்படியே. அதனால தான் ஒரு குட்டி கம்பி வேலி போட்டிருக்கேன். எப்படி இது கொஞ்ச நாளில் நல்ல வளர்ச்சி அடைந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்தது எங்கள் வீட்டு வாசல் பக்கம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள், நித்திய கல்யாணின்னு சொல்லியிருந்தீங்க, சாரி, நித்திய கல்யாணி நந்தியாவட்டம் பாருங்கள், பதியம் போட்டிருக்கேன். ஒரு அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம வீட்டை திரும்பி பார்க்கும்போது. அதுக்காக தான் இந்த அளவுக்கு செடிகள் வைக்கிறது. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், பேப்பர் பூ. இது நல்ல டார்க்காக இருக்கும், பிங்க்குன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அப்படியே ஒரு கத்திரி செடி. ஒரு வீட்டுக்கு ஒரு 2 காய்கறி செடி இருந்தாலே அந்த குழம்பு செலவு மொத்தமும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு முசுமுசுக்கு பாருங்களா, முசுமுசுக்கும் கோவையும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும், கொஞ்சமாக தேடி பார்த்தாலே. இங்கே பாருங்கள், முசுமுசுக்கு இருக்குது, மூக்கற்ற கீரை இருக்குது. இந்த மரம் நுங்க மரம். மரத்தை இடையே காட்டுறேன் பாருங்கள். மரம் ஏன் வச்சேன் அப்படின்னா, நிழலுக்காக. இந்த வெயில் காலங்களில் எங்கள் சைடில் ரொம்ப ஜாஸ்தி வெயில் இருக்கும். இந்த மரம் எங்கள் தாத்தா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வேலியை சுற்றி வச்சுருந்தார். அதனால தான் இந்த மரத்தோட விதையை எடுத்துகிட்டு போட்டு நான் வளர்த்தேன். ஆனாலும் இதை வளர்க்குறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆடு மாடு விடவே இல்லை, கடிச்சு இங்கே எத்தனை பின்னல் போட்ட மாதிரி போகுது பாருங்கள். அந்த அளவு கடிச்சு செடிகள் வளர்ச்சி அடையாமலே இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்கு வேலி அமைச்சு அதுக்கப்புறம் அதை காப்பாற்றணும் நாங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மெயினாக வெயில் நாளில் நமக்கு நல்ல நிழல் தரக்கூடிய மரம் நுங்க மரம். காற்றும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் செடி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய தோட்டத்தை பற்றி வீடியோலாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.